இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கத்தர் ஆசிர்வதிப்பாராக. அன்பான கத்தருடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் நம்ம தாவீதின் சங்கீதத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். வேதத்தில் மொத்தம் 150 சங்கீதம் இருக்குதுனாக்கா, இந்த 150 சங்கீதத்தையும் அநேக முறையில் நம்ம யோசிப்போம், இது தாவீது எழுதின சங்கீதம்ன்ட்டு. இல்லை, அநேக கத்தருடைய பிள்ளைங்க தான் இந்த வேதத்தில் இருக்கிற சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஆனால் மொத்தம் 73 சங்கீதத்தை எழுதுனது தான் தாவீது ராஜா. அப்போ இந்த தாவீது வந்துட்டு எல்லா சூழ்நிலைமையிலையும் அவர் சங்கீதத்தை எழுதுறாரு. அவர் பாவம் செய்கிறதான நேரத்தில் அவர் சங்கீதத்தை எழுதுறாரு. அவர் பாவத்திலேருந்து மனம் திரும்புகிறதான நேரத்தில் சங்கீதத்தை எழுதுறாரு. அவர் சந்தோஷமா இருக்கிறதான நேரத்தில் அவர் சங்கீதத்தை எழுதுறாரு. அவர் யுத்தத்துக்கு போகிறதான நேரத்தில் அவர் சங்கீதத்தை எழுதுறாரு. அப்போ எல்லா சூழ்நிலைமையிலும் அவர் சங்கீதத்தை எழுதுகிறவராக அவர் காணப்பட்டார். ஏன்னா ஒரு நாளைக்கெல்லாம் தாவீது அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும், இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் ஆளுகிறவராக இருந்தாலும், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனுஷரா இருந்தாலும், ஒரு நாளைக்கெல்லாம் அவர் 7 முறை கத்தரை தேடுகிற ஒரு மனுஷரா இருந்தாருங்களாம். அன்பான கத்தருடைய பிள்ளைங்களை, அநேக முறையில் நம்ம சொல்லுவோம், என்னன்னு தெரியுங்களா, எனக்கு டைமே இல்லை, ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நானும் எவ்வளோ நேரத்தை எடுத்து படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கலான்னுட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்னால் ஜெபிக்க முடியுது இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில சமயத்தில் யோசிப்பீங்க. அநேக முறையில் நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது தான் அநேக ஃபோன் காலுங்க வரும், அநேக வேண்டாந்த நபருங்க வருவாங்க, உங்கள் உற்றார் உறவினருங்க வருவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அவங்களோட பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் கத்தரை தேடுறீங்களா, கத்தருடைய முகத்தை பார்க்குறீங்களானாக்கா அது குறையாக தான் இருக்கும். அப்போ கத்தருடைய பிள்ளைங்களே, இந்த இடத்துல தாவீதை பார்க்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கத்தருடைய முகத்தை பார்த்தாருங்களாம். அவர் சந்தோஷமாக இருக்கிற நேரத்துலையும் சரி, துக்கமாக இருக்கிற நேரத்துலையும் சரி, வியாதியாக இருக்கிற நேரத்துலையும் சரி, முடியாத ஒரு சூழ்நிலைமையிலையும் அவர் கத்தருடைய முகத்தை பார்க்குற ஒரு மனுஷராக இருந்ததுனால கத்தர் அந்த ராஜாவை, தாவீதின் ராஜாவை எல்லா விதத்திலையும் ஆசிர்வதித்து அவர் வைத்தார் என்று நம்ம பார்க்குறோம். இந்த வேளையில் நீங்கள் சங்கீதம் 20 பாருங்க. அந்த 20ஆம் சங்கீதத்தில் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்க ஒரு யுத்தத்துக்கு போகும்பொழுது, அவர் யுத்தத்துக்கு போகிறதான நேரத்தில் அவர் சங்கீதத்தை எழுதுறாரு. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட தான் ஜெபிக்கணும்னா கத்தருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்கன்ட்டு. நீங்கள் அது போல் ஜெபிக்கிறீங்களா? அநேக முறையில் வந்துட்டு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம காரியங்களை செய்கிறோமா, இல்லை நம்ம ஜெபிக்காத காரியங்களை செய்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக முறையில் நம்ம எல்லா வேலைங்களும் செய்து முடிச்சுட்டு அப்புறமா யோசிப்போம், ஐயோ நம்ம ஜெபிக்காதையே நம்ம செய்துட்டோமேனிட்டு. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்திரிப்பாங்க, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் கூட பாருங்களேன், எந்த ஒரு சின்ன பொருள் வந்தால் கூட அவங்க உடனே கரத்தை வைத்து, ஆண்டவரே இந்த பொருளை ஆசிர்வதிங்க, இது எங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. அதே போல் நீங்கள் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். கத்தருடைய பிள்ளைங்களை எல்லா சூழ்நிலைமையிலையும் கத்தருடைய முகத்தை பாருங்க. இந்த வேளையில தாவீது ராஜா சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுங்களா, ஆபத்தான ஒரு சூழ்நிலைமையா கத்தருடைய முகத்தை பாருங்க, கத்தர் உங்க ஜெபத்தை கேட்பாருன்னுட்டு. அப்போ உங்க பிரச்சனை ஆபத்தா இருக்குங்களா, இல்ல கஷ்டமான ஒரு பிரச்சனையா இருக்குதுங்களா, வேதனையான ஒரு காரியமா இருக்கா, அப்ப நீங்க கத்தருடைய முகத்தை தேடி பாருங்க. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷங்க ஒருவரும் கிடையாது. எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனைன்றது கண்டிப்பா இருக்கு. சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில நம்ம கத்தருடைய முகத்தை தேடி பார்க்குறோமா? அப்போ நம்ம கத்தருடைய முகத்தை உண்மையாக நம்ம தேடி பார்க்கும்பொழுது கத்தர் அந்த நேரத்தில் நம்ம ஜெபத்தை கத்தர் கேட்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த வேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலைமையில் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை படைத்த என் தேவனாகிய கத்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களையும் உங்கள் விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி உண்மையாக அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். அநேக முறையில் நம்மளுக்கு பிரச்சனைன்றது வரும்பொழுது நம்ம கத்தரை தேடுறதில்ல, கத்தருடைய முகத்தை தேடுறதில்ல, நம்ம மனுஷரை தேடி போகிறோம். மனுஷரை தேடி போனோம்னா அநேக முறையில் வெட்கப்பட்டு போயிடுறோம். ஆனால் கத்தரை நீங்கள் தேடும்பொழுது கத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். இந்த சங்கீதத்தில் பாருங்களேன், தாவீது ராஜா சொல்லுகிறார், சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று. அப்போ இந்த காலத்தில் ரதம் இருக்குங்களா, இந்த காலத்தில் குதிரை இருக்குங்களா? இந்த காலத்தில் இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுங்களா, காருங்க, வீடு, வாசல், சொத்து,
ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, உயர்வு, மேன்மை இதை குறித்து தான் ஜனங்க இந்த காலத்துல மிகப்படுத்தி பேசுறாங்க. அவங்கள அதிகமா உயர்த்தி பேசுறாங்க. ஆனா அந்த காலத்துல இப்படியெல்லாம் ஜனங்க ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டினாங்க. ஆனா இந்த காலத்துல ஜனங்க இப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? நீங்க கூட ஒரு சில சமயத்துல இவைகளெல்லாம் மேன்மை பாராட்டுகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வேலையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, வேண்டாம்ப்பா, இவைகளெல்லாம் எங்களை ஏமாத்தி விடு. ஆனா நீங்க ஒரு நாள் எங்களை ஏமாத்த மாட்டீங்க. ஆண்டவரே, நான் இவைகளை நோக்கி பார்க்க மாட்டேன், உங்களை தான் நான் நோக்கி பார்ப்பேன்னுட்டு நீங்கள் இவைகளை விட்டுட்டு தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக அவர் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்களேன், சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த மாதிரி பெருமை பாராட்டுறதான ஜனங்க ஒரு நாளைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு அவங்க எல்லாம் முறிஞ்சு அவங்க கண்டிப்பாக கீழே விழுவாங்க. ஆனால் கர்த்தரை தேடுற பிள்ளைங்க, கர்த்தரை உண்மையாக நோக்கி பார்க்குற பிள்ளைங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைங்க, அவங்க விழுந்தாலும் அவங்க மறுபடியும் எழுந்து நிற்பாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த இடத்துல கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமேன். இந்த வேளையில நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? உண்மையா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க ஆபத்தான சூழ்நிலை மேல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மனுஷங்க படுகிற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா நிலைமையிலும் நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா, எங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த வேலையில பாருங்களேன், டேவிட் பிரணாடை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். டேவிட் பிரணாட் அமெரிக்காவில் இருக்கிறதான ஜனங்க, அழிந்து போகிறதான ஜனங்க, அந்த ஜனங்களுக்காக அவர் உபவாசித்து அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் உபவாசிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபம் பண்றது மட்டும் இல்லை, ஆண்டவரே இந்த ஜனங்க அழிஞ்சு போகக்கூடாது, இந்த ஜனங்க இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாரத்தோடு அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். அநேக முறையில் அவர் உடல் நலம் பாதிக்கப்படுமா, எல்லா மனுஷரால ஒதுக்கப்படுவாராம், தள்ளப்படுவாராம். அந்த நிலைமையில கூட அவர் அதெல்லாம் பொறுப்பேற்காம அவர் தனிமையா போயிட்டு அந்த அமெரிக்கால ஒரு தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு பனி பிரதேசம், அந்த நேரம் கூட அவர் பார்க்காம அவர் போய் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி அந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பாராம். அந்த இடத்துல இருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தாருங்களாம். ரட்சித்த பிறகு ஒவ்வொன்றையும் அவருடைய டைரியில அவர் எழுதி வைத்தாங்களாம். அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த டைரியை படிச்சவங்க அநேகர் அதன் மூலமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்களாம். கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? யாருமே உங்க ஜெபத்தை பார்க்கறது இல்லையா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க அந்தரங்கத்துல ஏறெடுக்கிறதான ஜெபங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவார் என்று. நீங்க உள்ளதான் ஜெபிப்பீங்க, அநேக காரியங்களுக்காக நீங்க உள்ள தேவனை நோக்கி கூப்பிடுவீங்க, தேவனுடைய பாதத்துல உங்களுடைய விண்ணப்பத்தை ஊற்றுவீங்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வெளியரங்கமா பதில் தருவார். இந்த வேளையில நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கிறதான காரியம் அது கர்த்தருக்கு பிரியமான காரியமா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு உண்மையா வாய்க்க செய்வார். நாங்களும் முகத்தை பார்க்கலாம், ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சின்னுள்ள தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல ரஞ்சா எத்தனோ பிள்ளைங்க தகப்பனை வெளியில சொல்ல முடியாமப்பா அநேக தேவைகள் காணப்படலாம், ஆனா எல்லாவற்றையும் ரஞ்சா நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க. நீங்க சொல்லிக்கீங்களே, உன் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பதாகவே உன் தேவைகள் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று. நீங்க மாம்சமான யாவருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிற தேவன் அப்பா. இந்த வேளையில அப்பா அவங்க இருதயத்துல எந்தெந்த காரியத்துக்காக அவர்கள் வெளியில கூட சொல்ல முடியாம உங்களுடைய பாதத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க பதிலை தாங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.